கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் உண்மையும் என் கிருபையும் என் அற்புதமும் என் அதிசயமும் என் வெற்றியும் என் விடுதலையும் என் சந்தோஷமும் என் சமாதானமும் அவர் இரக்கமும் அவர் தயவும் அவர் செழிப்பும் அவர் உயர்வும் அவர் மேன்மையும் அவர் கனமும் அவர்களோடு இருக்கும். என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயரும். அவருடைய நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கை உயரும். அவர் நாமத்தினாலே நீங்கள் பெருகுவீங்க. நீங்கள் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாகும்படி அவர் நாமத்தில் உயர போகிறீங்க. அவர் நாமத்தில் மேன்மையாக போகிறீங்க. அவர் உயர்த்தினா அந்த கொம்பை யாரும் உடைக்க முடியாது. அது கொம்பு வளர்ந்துக்கிட்டே போகும். அவர் உயர்த்துகிற அந்த உயர்வு அவர் கொம்பு போல உங்களை உயர்த்துவார். திடீர்னு கீழே தள்ள மாட்டார், திடீர்னு உடைச்சிட மாட்டார், கொம்பை உடைக்க முடியாது. அதுபோல தான் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். அவர் உண்மை உங்களோடு இருக்குங்க, அவர் கிருபை உங்களோடு இருக்குங்க. என் கிருபை உங்களுக்கு போதும், என் பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும். உங்கள் கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை தாங்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே. அதாவது என் கிருபை உங்களோடு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு வாக்குப்படுறார். அதான் அவர் சொல்கிறார் பாருங்க, என் உண்மையும் என் கிருபையும் உங்களோடு இருக்கும், உங்கள் கொம்பு உயரும். ஏன் கொம்பு உயருது? அவர் கிருபை உங்களோடு இருக்குது, அவர் உண்மை உங்களோடு இருக்குது. நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. மந்தை பெருகுவது போல உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் வியாபாரம் பெருக போகிறது, உங்கள் தொழில் பெருக போகிறது, உங்கள் ஞானம் பெருக போகிறது, உங்கள் அன்பு பெருக போகிறது, உங்கள் சமாதானம் பெருக போகிறது, உங்கள் படிப்பு பெருக போகிறது, நீங்கள் கையீடு செய்கிற வேலை பெருக போகுது, உங்கள் கூடாரம் பெருக போகிறது. பெரிய காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால் அவர் சொல்கிறாரு, என் உண்மையும் என் கிருபையும் உங்களோடு இருக்குது, உங்கள் கொம்பை நான் உயர வைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கி உங்களை நடத்துகிறாரு. தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிற விசுவத்திருக்கிறேன். என் கிருபையும் என் உண்மையும் உங்களோடு இருக்கும், என் கொம்பு உங்களை உயரப்படும் என்று சொன்னதுக்கு நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே உடைய கிருபை பலன் கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.